அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மீனராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயத்த நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மீனராசி அப்படின்னாவே ரொம்பவே இரக்கமான குணமுடையவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க முன்னாடி யார் போய் நின்று உதவி கேட்டாலுமே தயங்காமல் உடனே செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க, மற்றவங்கள பற்றி புரளி பேச மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் இவங்களை பற்றி தப்பாக யார் சொன்னாலும் கூட அதை நினச்சி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இவனை எந்த வழியில் வீழ்த்தலாம், எப்படி வீழ்த்தலாம், இவனை எப்படி கெட்ட பேர் ஆக்குறது, எப்படி இவங்க நல்லா பொழைக்க விடாமல் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க தான் இவங்களை சுற்றி இருக்கவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய கஷ்டத்தை மற்றவங்கக்கிட்ட ரொம்பவே சொல்லிடுவாங்க. இதை மற்றவங்க அது ஒரு மிஸ்யூஸாக நினச்சிட்டு இவங்களை பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரியே ஒரு குணம் படைத்தவங்க தான் மீனராசி என்பர்கள். ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரித்து பார்க்கவே தெரியாது. ஒரு குழந்தைத்தனம் உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. இவங்க அதிகமாக கடன் சார்ந்த விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க. கடன் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படி சொல்லிட்டு கடன் விஷயத்தில் ரொம்பவே மாட்டி தவிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க ஒரு பொண்ணாக, அதாவது மீனராசியில் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வீட்டு சைடில் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பக்குவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள்கிட்ட போய், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக மீனராசி அப்படிங்கிறவங்க, உங்கள் சொந்தத்தில் யாராவது மீனராசி அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் பாதிக்கு நிறைய, அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு 20 சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்த்தியாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்குவாங்க. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்தும் பொழுது கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதன் விளைவாக உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளின் வழியே உருவான பகை மாறும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுங்க. மேலும் நட்பால் நன்மைகள் பல உண்டாக போகுது. நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் கிடைக்கும். பலமுறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு உங்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்கும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுது. உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு பகவான் சுக்கிர பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அவர் அஷ்டாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில நேரங்களில் இழப்புகளையோ ஏமாற்றங்களையோ சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்குதலில் தகராறுகள் வரக்கூடும். அதனால் கொடுக்கல் வாங்குதலில் மட்டும் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை சேரக்கூடும். அதாவது நீங்கள் ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பீங்க, அந்த நபரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வேலை உங்களுக்கு திரும்பவும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். மேலும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது இடத்திற்கு வரும் குருவால் உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும். இதற்கு மேலே குரு பகவானால், அதாவது புதன் பகவானால் உங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். இடமாற்றம், வீடு மாற்றம் உறுதியாகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய சொந்த தொழிலை இப்பொழுது சொந்தமாக நீங்கள் உங்கள் கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் இட மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எனவே அலைச்சலை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலதிகாரிகள் அதிக உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. மேலும் காது குத்து விழா, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே வீட்டில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடல் தாண்டி சென்று பணிபுரியும் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறாரு. மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரும். கிளை தொழில்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் பெற்றோரின் ஆதரவோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு உயரக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்காக மாற்றி கொடுப்பீங்க. மேலும் கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் முன்னேற்றம் கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 22, 23, 27, 28 மற்றும் மே மாதம் 2, 3, 13, 14. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புனித பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. வருங்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீங்க. மேலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் வரப்போகுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக இந்த மீனராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் சேரும். நன்றி.